அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசால் தோசை எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இந்த மசால் தோசை ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்க நார்மலா தோசை சுடுவீங்க, அது நீங்க கொடுத்தீங்க வீட்டில் பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுத்தீங்கன்னா சாதாரணமாக தோசை தானே அப்படின்னு சலிப்பாக சாப்பிடுவாங்க. இது எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால சும்மா ஸ்லைட்டான சேஞ்சஸ் தாங்க. ஆனால் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த மசால் தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், சிம்பிளான மசாலா தோசை எப்படி குயிக்காக செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மசால் தோசைக்கு தேவையான மசாலா 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்க நல்லா மாவை வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கிறணுங்க. இந்த மாதிரி நல்லா புட்டு மாதிரி நல்லா உடச்சி விட்ருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்தாச்சு. நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் மசிச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிழங்கு மசாலா நல்லா சூப்பராக கிடைக்குங்க. அடுத்ததாக ஆனியனையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து குடமிளகா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையுமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. குடமிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்ததாக கருவேப்பிலை மல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க, தனி மிளகாத்தூள். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருலாங்க. உருளைக்கிழங்குல நல்லா மிளகாத்தூள் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அடுத்ததாக நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. பாருங்கள், தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சதும் நம்ம தோசை மாவை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம எப்பயும் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்லா தோசையை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த மசால் தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப லைட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கொஞ்சம் கனமாக, ரொம்ப கனமாக ஊற்றாமல் கொஞ்சம் கனமாக லைட்டாக ஊற்றிட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நல்லா நெய் ஊற்றி கொஞ்சம் கோல்டன் கலரில் வர அளவுக்கு வேக விடுங்க. நெய் ஊற்றி நல்லா நெய் உருகி வரணும். பாருங்கள், நெய் உருகினோடனே இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், டக்குன்னு 2 நிமிஷத்தில் செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலாவை தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க. பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்க நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலாலையும் நல்லா நெய் கோட்டாயிரும். நல்லா தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களுமே நெய் ஊற்றுங்க. பாருங்கள், இப்போ தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசால் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மடித்து விட்டுக்கலாம். உள்ளே நல்லா மசாலா சூப்பராக நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசால் தோசை பிளேட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. பிளேட் பண்ணிடலாங்க. பிளேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாங்க. பாருங்கள், தோசையை நம்ம பிளேட் பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம மசால் தோசை சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ள மசாலா சூப்பராக பாருங்கள் நல்லா மாவோடு சேர்ந்து நல்லா கோட்டாயிருக்கு. பாருங்கள், தோசை நல்லா மசாலா உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.